ஆட்சியாளர்களை பார்த்து ஆளுநர் மிரளுவதாகவும், நாங்கள் எதிர்பார்த்தது கைலாசநாதன், ஆனால் அவரோ கைலாஸ் நாதனாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டிய ஆளுங்கட்சி எம்எல்ஏ அரசுக்கு எதிராக திடீர் போர்க்கொடி தூக்கியுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது. ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பாஜக முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் புதுச்சேரி அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து சட்டசபை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக தகவல் வெளியானது. இதனை அறிந்த கட்சி மேலிடம் சாய் சரவணகுமாரிடம் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் போராட்டத்தை தவிர்த்து சட்டசபை வெளியே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடியின் 2 கண்களையும் குத்தி பார்க்கின்ற நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், RSS சிந்தனை உள்ள வலிமையான பாஜகவை குழி தோண்டி புதைக்கும் வேலைகள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். ஆளும் அரசியலில் உள்ள 16 சட்டமன்ற உறுப்பினர்களின் 4 பேர் ஆதி திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அமைச்சரவை நடத்துவது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல். ஆதி திராவிடர்களுக்கு அமைச்சரவையில் இடம் மறுக்கப்படுவது என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்று சுட்டிக்காட்டினார். நல்ல மனசு உள்ளவர்களிடம் ஆட்சி இருந்தால் அது நல்லாட்சியாக இருக்கும், இல்லை என்றால் அது காசு பார்க்கும் ஆட்சியாகத்தான் இருக்கும், மனதை பார்க்கிற ஆட்சியாக இருக்காது என்று தெரிவித்த சாய் சரவணகுமார், நரேந்திர மோடி உத்தரவின் பேரில் நான் ராஜினாமா செய்தேன். அமைச்சர் பதவி ஜான்குமாருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. இலாக்கா ஒதுக்காமல் இருப்பது ஜான்குமாருக்கு அசிங்கமில்லையா? பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் அசிங்கம் என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் தினம் தினம் கொலைகள் நடக்கிறது. இந்த கொலைகள் எதற்காக நடக்கிறது என்று தெரியாமலேயே கொலைகள் நடக்கிறது. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் உல்லாச பயணம் சென்று கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்த சாய் சரவணகுமார், கல்வித்துறையில் இயக்குனர் பதவி காலியாக 100 நாட்களாகிறது, இதுவரை ஒரு இயக்குனர் அங்கு நியமிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் உள்ள ஆளுநர் ஆட்சியாளர்களை பார்த்து மிரளுகிறார். பிரதமர் நரேந்திர மோடியிடம் நாங்கள் கைலாசநாதனை கேட்டோம், ஆனால் இவரோ கைலாஸ் நாதனாக மாறிவிட்டார். கவர்னர் என்பவர் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும், தைரியமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டுமென்று ஆளுநரை விளாசிய சாய் சரவணகுமார், தனது தொகுதியில் பள்ளி கல்லூரி அருகிலேயே ரெஸ்டோ பார்கள் இயங்கி வருகிறது, அதை கூட தடுக்க முடியவில்லை, ஆனால் இது குறித்து புகார் அளித்தால் என்னிடமே அறிக்கை கேட்கின்றார். ஆளுநர் மாளிகை எதிரே, சட்டமன்றம் எதிரே ரெஸ்டோ பார் திறந்திருந்தால் ஆளுநர் சும்மா இருப்பாரா என்று கேள்வி எழுப்பிய அவர், இதற்கும் அறிக்கை கேட்பாரா? தான் கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நான் எதற்காக ஒரு ஆளுநரை சந்திக்க வேண்டும்? நான் என்ன வேலை இல்லாமலா இருக்கிறேன் என்று காண்டமாக பேசினார். தனது தொகுதியில் 800 ஏக்கர் இடத்தை அரசு கையகப்படுத்தியது. 25 ஆண்டு காலமாக அந்த இடத்தில் ஒரு தொழிற்சாலைகளை கூட இவர்களால் கொண்டு வர முடியவில்லை. முடியாத பட்சத்தில் இடத்தை உரிமையாளரிடமே திரும்ப வழங்க வேண்டுமென வலியுறுத்திய அவர், தனது கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் விரைவில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். மக்களுடைய உரிமையை கேட்டு வாங்கி கொடுப்பதுதான் ஒரு எம்எல்ஏவின் கடமை. என்னுடைய கடமையை நான் கேட்கின்றேன், மக்களுக்காகத்தான் கேட்கின்றேன். அப்படி இல்லை என்றால் நாங்கள் தட்டி வாங்குவோம் என்று ஆவேசமாக குறிப்பிட்டார்.